ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வேகமாக எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரட்டத்தனையாய் பலன் வரும், சந்தோஷப்படுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மறுபடியும் வருகிற ஒரு காரியம் இரட்டத்தனையான என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் விரும்புகிற ஒரு காரியம், ஐயா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாக வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில் குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய லட்சைக்கு பதிலாக, பிரச்சனைகளுக்கு பதிலாக நீ தலை குனிந்த இடங்களிலே மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் வேகமாய் 4 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து உங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கடந்து வர வேண்டிய 4 காரியங்களை வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 4 காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் பொழிந்தருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கடைகளில் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நியூஸ் பேப்பர்ஸில் கொஞ்சம் ஆஃபர் போடுவாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஆஃபர் பார்க்க முடியும். இந்த ஏசி வாங்கினா இந்த பெரிய அளவுக்கு உள்ள டிவியை நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம், இந்த கார் வாங்கினால் இந்த காரியத்தை நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம் என்று போட்டிருப்பார்கள். ஆனால் அதை போட்டுவிட்டு அதுக்கு கீழே ஸ்டார் போட்டு அது பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை என்று போட்டிருப்பார்கள். அதாவது பார்க்கிறதுக்கு நமக்கு கவர்ச்சியாக இருக்கும், பார்த்த உடனே இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்ம நினைக்கிறோம், பரவாயில்ல, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒருவன் ஒரு பாவம் செய்வானே ஆனால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வானே ஆனால், அதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைத்திருந்தார். நீங்கள் பலி கொடுக்க வேண்டும், எந்த பாவம் செய்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கான பொருட்களை கொண்டு வந்து, ஆடோ மாடோ எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பலி கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதோட கண்டிஷனை ஆண்டவர் தலைகீழாக மாற்றிவிட்டார். பாவம் செய்திருந்தாலும் யார் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ரட்சிக்கப்படுகிறேன், என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன் தேவ சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் யார் கேட்கிறார்களோ, வசனம் சொல்லியிருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு கண்டிஷனில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். அந்த கண்டிஷன் ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி 4 காரியம் வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன். இது எதுக்கு அடுத்து எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பேன், லட்சைக்கு பதிலாக உனக்கு சந்தோஷம் வரும், உன்னுடைய துக்கங்கள் மாறும், இரட்டத்தனையாக உயர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் யாருக்கு இதை கொடுக்கிறேன் தெரியுமா? யார் நியாயமுள்ள வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவர் என்று அறிந்திருக்கிறார்கள். நீதியில அவர் வாழ்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீதி உள்ளவராக, உண்மை உள்ளவராக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக ஒரு விசேஷமான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ நாமும் அதை பின்பற்றும் பொழுது, நாம் உண்மை உள்ள வாழ்க்கையை, நீதி உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது, உண்மை உள்ள ஒரு ஜீவியத்தை வாழும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை உனக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் தபித்தாள் என்கிற ஒரு மனுஷியை குறித்து பார்க்கிறோம். தோர்க்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நீதி உள்ள வாழ்க்கையை வாழுகிறார்கள், உண்மை உள்ள வாழ்க்கையை வாழுகிறார்கள், பிறருக்கு உதவுகிற வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. நல்ல உத்தமமான தேவனுக்கு பிரியமுள்ள, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஒரு நாள் மரித்து போகிறார்கள். எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, தபித்தாள் மரித்து போனார்களே, இனி யார் எங்களுக்கு நியாயம் செய்ய முடியும், யார் எங்களுக்கு உதவ முடியும் என்று கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அங்கே அப்போஸ்தலர் பேதுரு கடந்து வருகிறார். வந்து விசாரிக்கிறார், என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள், இந்த தபித்தாள் நியாயம் செய்கிறவர்கள் ஐயா, உண்மை உள்ளவர்கள், உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்கள், அவர்கள் தெய்வ பிள்ளை என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு அந்த வீட்டிற்குள்ளே கடந்து வந்தார். எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த நியாயம் செய்கிற, இந்த உத்தமமான, தேவனுக்கு பயப்படுகிற, உதவி செய்கிற இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று தபித்தாளுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் மறுபடியும் அந்த தொர்க்காளை, தபித்தாவை உயிரோடு எழுப்பினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறீர், இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசிட்டீரு, இரட்டத்தனையான ஆசீர்வாதம், உடனே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். ஆண்டவர் விரும்புகிற காரியம், யார் செம்மையான வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, யார் ரைச்சஸ், ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, யார் நியாயத்தை விரும்பி வாழ்கிறீங்களோ, அவருடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க பரமபிதா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேகமாக இன்னொரு அடுத்த காரியத்திற்கு நான் கடந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை 61ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருட்களினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. கொள்ளையிடப்பட்ட பொருட்களினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா, லஞ்சம் வாங்கிட்டு வந்து காணிக்க போட்டால் ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார்னு எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பிறருடைய பொருட்களை இச்சை பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற பலனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் லட்ச லட்சமாக கொடுத்தாலும், கோடி கோடியாக கொடுத்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு மனப்பான்மை, அப்படி ஒரு இருதயம் இன்னைக்கு மாறிவிட்டது. லட்சம் கணக்கில், கோடி கணக்கில் கொடுத்துட்டா போதும், இயேசு என்ன மன்னிச்சிருவாரு, லட்சக்கணக்கில் இந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டா ஆண்டவருடைய வியாதியை மாற்றிடுவார், என்கிட்ட இருக்கிறதுல அல்லது யார்கிட்டையாவது நான் திருடியாவது கொடுத்துட்டா தேவனுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாரு. இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா, இந்த இரட்டத்தனையாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், the second important step நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கொள்ளையிடப்பட்ட பொருட்களினால தகன பலியை தேவனுக்காக நீங்கள் கொடுத்தாலும்
அவர் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கவும் மாட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட 1 ரூபா இருந்தாலும் பரவாயில்லப்பா, இல்லை 50 காசு தான் இருக்கா, பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்குதுப்பா, நீர் என்னை பெருக பண்ணும், நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உண்மை உள்ள இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நீருடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவ சமூகத்தில் கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை புதிய பலத்தினால் நம்மை அலங்கரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில் ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, காயின் ஆபேல். 2 பேரும் தேவனுக்காக காணிக்கை கொடுக்கிறார்கள். 2 பேரும் கொடுக்கிறாங்க. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரித்து போட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஆபேல் தேவனுக்கு உதாரத்துவமாக கொடுத்தான், முழு மனதோட கொடுத்தான். இருக்கிற குவாண்டிட்டி ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். காயின் அப்படி இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா, ஆண்டவருக்கு இவ்வளவு தூரம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே போல தான் யோசிக்கிறோம். ஆண்டவருக்காக இவ்வளவு தூரம் செய்யணுமா? இன்னைக்கு காணிக்கை குறித்து பேசும்படியாக வரவில்லை, ஆனால் தேவனுக்காக நம்ம ஒரு பாயை எடுத்து நம்முடைய சபையில் விரித்தா கூட அது ஊழியம் தான், அதுவும் காணிக்கை தான். அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க சபையில் கொண்டு வந்து கோடி கோடியாக கொடுத்தாதான் அது ஆசீர்வாதம். இல்லை, இன்னைக்கு ஆண்டவருக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து இயேசு நேசிக்கிறாரு, இயேசு அன்பா இருக்கிறார். பஸ்ஸில் போகும்போது தெரிந்தவங்களை பார்த்து யாராவது கஷ்டத்தோடு இருந்தா இயேசு ஒன்று நேசிக்கிறாரு, கண்ணீரை துடைப்பார். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், கொள்ளை பொருட்களினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் பிரசங்கத்தில் பலமுறை ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக அழகான ஒரு காரியம். அவர்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார்கள், சாது இயேசுதாசன் ஐயா. ரொம்ப நெருக்கமாக பழகுறவங்க எங்கள் அப்பாவும் அந்த ஐயாவும். இன்னைக்கு கிருபாசனம் சபையுடைய ஃபவுண்டர் மரித்து போனார்கள். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு முறை அப்பா அவங்கள மீட் பண்ணும்படியாக அவருடைய அந்த சபைக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு டாட்டா சுமோ ஒன்று வெள்ளை கலரில் நின்று கொண்டு இருக்கிறது. அப்பா அந்த ஐயாவை பார்த்து கேட்டாங்க, ஐயா ரொம்ப அழகான கார் வந்திருக்கிறதே, புதுசாக வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஐயா சொன்னார், இல்லை பாஸ்டர், இல்லை வாத்தியாரே, நான் இந்த காரை வேண்டான்னு சொல்லி வச்சுருக்கிறேன், ஆனால் பாம்பேலேருந்து ஒருத்தன் வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, இந்த காரை ஊழியத்துக்காக கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் காணிக்கையாக அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறான். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை இல்லை இல்லை, இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டே வெளியே நிற்கிது அப்படிங்கிறார். எங்கள் அப்பா மெதுவாக வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்துட்டு அங்கே அந்த பாம்பேலேருந்து காணிக்கை கொண்டு வந்த மனுஷன்ட்டு இருக்கிறார். எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஐயா எப்படியாவது அவரிடத்துல பேசுங்க, சாது இயேசுதாசன் ஐயாவுக்காக பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், புதிய காரு, குவாலிட்டியான காரு, ஊழியத்துக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்ணை முடித்து வாங்கியிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி யாராவது கொண்டு வந்து விட்டுருந்தா கவலையே படாமல் வாங்கியிருப்போம். ஆனால் அந்த கார் வெளியே நின்று கொண்டே இருக்கிறது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த ஐயாவை பார்க்கும்படியாக எங்கள் அப்பா அங்கே அந்த 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 சபைக்கு கடந்து செல்லுகிறார்கள். போகும்போது அதே இடத்துல அந்த கார் எப்படி அந்த கடந்த வாரம் நின்றதோ அதே இடத்துல நின்று கொண்டே இருக்கிறது. எங்கள் அப்பா பார்த்து கேட்குறாங்க, என்னையா இதுவரைக்கும் இந்த கார் அதே இடத்துல நிற்கிறதே, அதை எடுத்துகிட்டு போக சொல்லலாமே என்று கேட்டார்கள். அந்த ஐயா சொன்னார், எப்பா எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இந்த பாவி பைய கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன செய்கிறதுனே தெரில. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, சரி ஐயா பரவாயில்ல, எதனால வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. உடனே அந்த ஐயா சொன்னாங்களாம், பாஸ்டர் ஐயா வாத்தியாரே, நீர் நினைக்கிறது போல இல்லை, அந்த கார் யாருடைய காசில் வாங்கியிருக்கிறது தெரியுமா?
எத்தனையோ குடும்பங்களுக்கு வட்டி என்கிற பேரில் காசை கொடுத்து, வட்டி என்கிற பேரில் காசை கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் ஏறி அடித்து எத்தனையோ குடும்பங்களை அவமானப்படுத்தி எத்தனையோ குடும்பத்தை நடுரோட்டில் கொண்டு வந்து அதில் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து அவன் ஒரு காரை கொண்டு வந்து தேவனுக்காக காணிக்கை கொடுப்பானேயானால் இது தேவன் அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லி அதை அவர் வேண்டாம் என்று சொன்னார். எங்கள் அப்பாவுடைய இருதயம் ஆடி போனது. ஊழியம் என்றால் இதே போல இருக்கணும். யாருடைய காசை எதிர்பார்க்காம நான் உழைக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் நான் பவர்ஃபுல்லான ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா பிறருடைய காரியத்தை அபகரித்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று கேட்பதை விட்டு ஆண்டவரே என்கிட்ட இன்னைக்கு 50 காசு தான் பாருங்க, ஆண்டவரே ஐ ஜஸ்ட் ஹேவ் எ 10 ரூபி லா, 10 ரூபாய் தான் வச்சிருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் பரலோக தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்துக்கு நேராக நான் கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் அதே வசனத்தை 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயத்தை விரும்பி இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன், நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி. ஆங்கில வேத புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஐ வில் ரிவார்ட் மை பீப்புள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In my faithfulness I will reward my people என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்களை விசுவாசத்தை பார்த்து, கிரியை என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஏறத்தாழ 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்க 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 ரொம்ப இனிமையாக போயிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்க்குறார், எல்லாரும் பசியோடு நிற்கிறாங்க. சீஷர்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இயேசுவே நீர் பிரசங்கம் பண்ண 5000 பேர் கேட்டுட்டு இருக்கிறான், ஆனால் 5000 பேருக்கு இப்போ பசி, 5000 பேருக்கும் பசி தாங்க முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிம்பான். அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, யாராவது ஒருவர் முன் வர மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன தம்பிக்கு எப்படி தான் அந்த விசுவாசம் வந்துச்சுன்னு தெரியல. இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீனும் என்கிட்ட இருக்குது, ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? 5000 பேருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது இந்த வாரத்தில் கையில் 1000 ரூபா தான் இருக்கும், ஆனால் இந்த வாரத்தில் நம்முடைய தேவை 50,000 ரூபா தேவை இருக்கும். நம்ம கையில் எவ்வளோ தான் இருக்கும்? 1000 ரூபா தான் இருக்கும். ஆனால் இந்த வாரம் ஓடுறதுக்கு மினிமம் 5000 ரூபா தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லலை, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய இடத்துல அந்த 1000 ரூபாயும் தேவ சமூகத்தில் கொடுத்துரு, ஆண்டவர் 5000 ரூபா கொடுப்பார். அப்படி சொல்கிறதுக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், தெய்வ பிள்ளைகள் அந்த 1000 ரூபாயில் கூட தேவனை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவரே இந்த 1000 ரூபா தான் இருக்குது, ஆனால் தேவை 5000 ரூபா இருக்குது, என் தேவையை சந்திக்கிற தேவன் நீங்கள் தான். அந்த சின்ன பையன் ஒரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வர்றான், வந்து சொல்கிறான், லார்ட் ஐ ஹாவ் 5 loaves of bread, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இடத்துல இருக்குது. ஆனால் நிற்கிறது எத்தனை பேர்? 5000 பேர். இயேசுவிடத்தில் கொடுத்தான், விசுவாசத்தோடு கொடுத்தான். இயேசுவிடத்தில் ஒரு நம்பிக்கையோடு கொடுத்தான். தேவனிடத்தில் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அவனுக்கு காணப்பட்டது. கொடுத்தான். இயேசுவானவர் எடுத்தார், ஜெபம் செய்தார், கொடுங்கள் என்று சொன்னார். விசுவாசத்தோடு கொடுக்க ஆரம்பித்தார்கள். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, 5000 பேர் சாப்பிட்டு போக 12 கூடைகளில் தேவன் மீதம் எடுக்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டவர் வீணா உங்களை செலவு இழுத்து விடுற தேவன் அல்ல. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்தில் என்னுடைய செலவுகள் குறையட்டும் அப்பா.
ஆண்டவரே இந்த வாரத்தில் எனக்கு இருக்கிற தேவைகளை நீங்கள் சந்திங்க தகப்பனே, உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன் தகப்பனே. என்னிடத்துல 5 அப்போ 2 மீன் போல குறைவாக தான் இருக்குது, ஆனால் அத்தனை காரியத்தை நான் செய்யணும். இவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்கிறேன்ப்பா, இவ்வளவு இடத்துக்கு காசை கொடுக்கணும், உதவி செய்யும் என்று கேட்பீர்களானால் வசனம் சொல்லியிருக்கிறது போல காகத்தை கொண்டாகிலும் வனாந்திரத்தில் உங்களை போஷிக்க, இந்த வனாந்திரம் என்கிற சூழ்நிலையில உங்களை வழிநடத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், ஃபெய்த்ஃபுல்னஸ். இன் மை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஐ வில் ரிவார்ட் மை பீப்புள். விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களை அலங்காரப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த வசனத்திலிருந்து உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோட நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்றீங்களோ, நியாயத்தை விரும்புறீங்களோ, யார் தேவனுக்கு கொள்ளை இடப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து காணிக்க கொடுக்காம உண்மையாய் இருக்கிற காரியத்தை தேவனுக்காக கொடுத்து, மூன்றாவது பார்க்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாக வாழும் பொழுது தேவ ஆவியானவர் ஒரு காரியத்தை கடைசியாக செய்கிறார். I will make a everlasting covenant with them. Promise. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்திலே அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கவனன் ஆண்டவர் பண்றார், ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் தரித்திரத்தில் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் துக்கத்தில் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் வேதனைக்குள்ள வாழ்ந்திருக்கலாம், வியாதிக்குள்ள வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 காரியங்களுக்குள்ள யார் கடந்து வராங்களோ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. அந்த உடன்படிக்கை என்னவென்றால், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று இந்த உலகமே அறிந்து கொள்ளும். இந்த உலகமே அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு வசனம் சொல்லியிருக்கிறது, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கரங்களை பற்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு நடு இரவுல தேவனை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவரை உம்மை விடுவதில்லை. ஆண்டவர் ஒரு கவனன்ட் பண்றார், ஒரு உடன்படிக்கையை, ஒரு காரியத்தை அவனோடு கூட பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அவனை ப்ராமிஸ் பண்றாரு. அவனை உயர்த்துவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், எதிர்காலத்தை உயர்த்துவேன். இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ ஒரு சந்ததி, ஒரு இஸ்ரவேலின் சந்ததியாய் நீ மாற்றப்படுவாய் என்று தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கையை பண்ணவர் சும்மா அந்த இரவு நேரத்தோடு அவனை விட்டுட்டு போகல. இன்னைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் மேல பார்க்க முடியுது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஒரு சின்ன ஒரு நாடு தான். அமெரிக்காவை போல பெரிய நாடு இல்லை, இந்தியாவை போல பெரிய நாடல்ல, சின்ன ஒரு நாடு தான். எத்தனையோ பேர் அதற்கு மேலே எழும்பிட்டாங்க. அதை உடைச்சிடணும், இஸ்ரவேலை தரமட்டமாக்கிறோன்னு யோசித்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேவ கிருபை அவனுக்கு மேலே இருக்கிறதுனால அவன் ஞானத்திலும் சர்வ காரியத்திலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஆண்டவர் உடன்படிக்கையை பண்ணிட்டார். இஸ்ரவேல் சந்ததிக்கு மேல தேவ ஆவியான ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம புறஜாதியா இருந்தோம், ஆனால் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொந்த பிள்ளை, என் சொந்த குமாரன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளையும் இஸ்ரவேலின் ஜனங்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம புறஜாதி இல்லை, நம்ம தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நம்ம அப்படி இப்படின்னு உலகம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, நான் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை நம்மை ஆசீர்வதிக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற உடன்படிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை உங்கள் மேலே வைக்கிறார். வியாதியை மாற்றுவேன், தரித்திரத்தை மாற்றுவேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன்,
நீ செய்ய வேண்டிய 3 காரியத்தை ரொம்ப அழகா ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்பவுமே வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதமான வசனத்தை மட்டும் வாசிட்டு ஓடிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதற்கு பிறகு என்ன சொல்றார், அதற்குள்ள என்ன சொல்லியிருக்கிறாரு, தியானிக்கும் பொழுதுதான் தேவ ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை விரும்புங்க, அநியாயத்திற்கு கூட நிற்காதீங்க, நியாயமுள்ள ஜனங்களோடு கூட இருங்கள். 2வது பார்க்குறோம், கொள்ளை போட்ட பொருட்களை தேவனுடைய சமூகத்தில் காணிக்கையாக கொண்டு வர வேண்டாம். இருக்கிற காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக கொண்டு வாங்க. 3வது பார்க்குறோம், விசுவாசத்தோடு தேவனை நம்புங்கள், நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்துருங்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் வருகிற நாட்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வருகிற நாட்களில் வேதனைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. சத்தமாக சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.